அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய தகவல்களை அப்படி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் ஹவுதிகள் தரப்பில் ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கானுடைய MQ-9A ரீப்பர் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்க தரப்பில் இழப்பு. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? யூரோப் யூனியன் திடீர்னு செங்கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் காசா பகுதிக்குள்ளே என்னதம்பா ஆச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வுகளையும் பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்த்தலாம். நிறைய தகவல்கள், நிறைய ஒரு புதுமையான விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நியூஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நான் கரெக்டாக ஒரு 7:45 பக்கம் நான் எடுத்தேன். இந்த நியூஸ் ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்தது. ஜெர்மனிலையும் ரெசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்ட்ரல் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட காதுக்கு செவிக்கு வந்திருக்கிறது. நாளை இதை பற்றின முழுமையான தகவல்கள் திரட்டி கொண்டு பேசலாம். நம்ம ஏற்கனவே ஜப்பானுடைய பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் காலி, அதை பற்றியும் பார்த்துருக்கோம். யூகேனுடைய பொருளாதாரம் காலி ஆகிடுச்சு. அடுத்தது யூரோப்பிய யூனியனில் மிஞ்சி இருக்கிறது ஜெர்மனி. கொஞ்சம் ஃப்ரான்ஸ் அப்படி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த 3 நாடுகள் தான், ஜெர்மனி, ஜப்பான், அதே போல் யூகே, இவங்க 3 பேர் தான் ரொம்ப முழு முயற்சியில் பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு. ஸோ இவங்க பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்கன்ற தகவலை பதிவு பண்ணிவிட்டு நம்ம மிக முக்கியமான தகவல்களை பேச போயிடலாம். எமினி ஹவுதிகள் கிளைம் பண்ணதில் ஃபஸ்ட்டு கிளைம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்கள US MQ-9 UAE ரீப்பர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். அப்ராக்சிமேட்டாக இந்த ட்ரோனுடைய விலை வந்து 30 மில்லியன் பக்கம். ஆனால் இவங்க சுட்டாங்கல்ல, அது வந்து $10,000 தான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளைம் மட்டும் இல்லாமல் நேற்று 18 இன்று 19 2 வரைபடத்தையும் நீங்கள் சைடில் நான் போடுறேன் பாருங்கள். 2 இடத்துல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த 2 தாக்குதலையும் துல்லியமாக நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக இன்று நடத்திய தாக்குதல் யூகேனுடைய பிரிட்டிஷ் ஷிப்பு. இது வந்து கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே 2வது யூகே ஷிப்பு. இது ரூபி மார் அப்படின்ற ஒரு கப்பல் துல்லிய தாக்குதல் நடத்தி எங்களுடைய நேவல் மிசைல்ஸ் மூலிமா நடத்தணும். ஆல்மோஸ்ட் சக்ஸஸ். பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்களால திரும்பி அதை ரெட்ரீவ் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு டேமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எமினி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நோ எசிடேட். நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அது தாக்குதல் பொறுத்த வரைக்கும் அதே அளவுக்கு நிகழும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அமெரிக்கா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதுவரை கண்டிராத நேற்று இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கள, இந்த ட்ரோன் வந்து அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படின்மா சொல்லியிருக்காங்க. இந்த அண்டர் வாட்டர் ட்ரோனை வந்து நாங்கள் கரெக்டாக நெக்கில் வரும்போது கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி தாக்குதல் முதல் முறையாக ஈடுபடுத்தியிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நோ எசிடேட், நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் எமினி, அதாவது ஹவுதிக்கில் இருக்கட்டும், அமாஸ் தரப்புலையும் வந்து இதே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நோ எசிடேட், நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள் அக்டோபர் 7 நடத்தியது சும்மா ஒரு ட்ரையல் தான், நீங்கள் ஒன்றும் மெயின் எங்களை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுவரை இஸ்ரேலுக்கான இழப்புகள் இருந்தாலும் பதிலுக்கு பதில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அளவுக்கான இழப்புகளை கொடுக்க முடிந்ததா என்றால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. ஆனால் ஹவுதிகள் தரப்புலையும் வந்து கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம், நீங்கள் வாங்க, ஒத்தைக்கு ஒத்த வாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிகழ்வுகளும் அதே மாதிரி தான் நடக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். டைலாக் வந்து 2 தரப்புலையும் விடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இஸ்ரேல் தரப்புலையும் விடுறாங்க, அமாஸ் தரப்புலையும் விடுறாங்க, ஹவுதிகள் தரப்புலையும் விடுறாங்க, அமெரிக்கா தரப்புலையும் விடுறாங்க. எந்தெந்த டைலாக் எந்தெந்த இடத்துல செயல்படுது அப்படின்றதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. காரணம் ஏன் அப்படின்றத நம்ம இன்னொரு விஷயத்தில் இந்த ஆங்கிளில் சொல்லிடலாம். நம்ம ஏன்னா ஹவுதிகளோட கிளைமை பொறுத்த வரைக்கும் காசாவில் வார் நிறுத்தத்தை கொண்டு வரணும், அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு கிளைம். அது வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒத்துக்க மாட்டாங்கன்றதை தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அவங்க இல்லை அங்கே தாக்குதலாம் முடிக்கவே மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வார் நிறுத்தத்தை கொண்டு வாங்க, நாங்கள் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை, நாங்கள் பிடிக்க வச்சுருந்த பிணைய கைதிகளை அனுப்புகிறோன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி ஒழித்து பார்க்கும்போது டைலாக் வாக்கிலே தான் இருக்கிறது அங்கங்கே. ஆனால் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இன்று யார் பிரதானமாக
அதாவது கோர்ட்டில் வாதிடுறது அப்படின்னா பாலஸ்தீன தரப்பில் நீங்கள் என்ன சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் நாளைக்கு பிப்ரவரி நாளையில் ஒரு நாள் கேப் விட்டு 21 ஒரு பெரிய குரூப்பே வாதாடுறாங்க. ஹங்கேரி, யூஎஸ், கொலம்பியா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இவங்களுக்கெல்லாம். அடுத்து 23 பாருங்கள், அவங்களுக்கு ஒரு குரூப், பெரிய ஒரு நாடு, பாகிஸ்தான், ஸ்லோவேனியா, ஸ்வீடன், சூடான், சுவிட்சர்லாந்துலாம் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சாரி பிப்ரவரி 20 இருக்குது, நான் இந்த சைடு கவனிக்காமட்டேன். பிப்ரவரி 20 நடக்குது, பிப்ரவரி 22 நடக்குது, பிப்ரவரி 26 வரைக்குமே ஃபுல்லாக இதை பற்றின விவாதங்கள் தான். எது அப்படின்னா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்று பாலஸ்தீன தரப்பில் வைக்கப்படுகிற கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 23 லட்சம் பாலஸ்தீன மக்கள் காசாவுக்குள்ளே இருக்கோம். ஆனால் அங்கே பெரிய குழந்தைகள் நிறைய அளவுக்கு குண்டுவெடிப்பு நிகழ்வுகளால் மீது எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய குழந்தைகள் இழந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 35 லட்சம் மக்கள் பக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் நாங்கள் இருக்கோம். ஈஸ்ட் ஜெருசலம் இருக்கு இல்லையா, இன்க்ளூட் அதையும் நாங்கள் சேர்த்தி தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு 17 லட்சம் மக்களுக்கு மேலே எங்களை செகண்ட் கிளாஸ் மக்களாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் உள்ளே போகிறது வெளியே வர்றது எல்லாமே டினைடு. யார் தடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது இஸ்ரேல் தரப்பால் தடுக்கப்படுறாங்க. அவங்களோட முழுமையான கட்டுப்பாட்டில் ஒரு 17 லட்சம் மக்கள் பக்கம் இருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பாலஸ்தீன ரெஃப்யூஜிஸாக, அகதிகளாக அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்காங்க. அது முழு கட்டுப்பாடு அவங்க கிட்ட தான் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற பாலஸ்தீன பகுதிகளாகட்டும், என்ன வேலை உங்களுக்கு? ஸோ இல்லீகலாக அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு முழு பவரையே எங்கள் மீது செலுத்துவது என்பது எங்களுக்கான தனி நாடுக்கான பிரகடனத்துக்கான அறிகுறியே இங்கே இல்லை. ஸோ இஸ்ரேலை வெளியேற சொல்லுங்கள், எங்களுக்கு தனி நாடுக்கான பிரகடனம் வேணும். இதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேல் பேச்சையோ இல்லை மற்றதையோ நாங்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. எங்களுக்கு தனி நாடுக்கான பிரகடனம் நிச்சயம் வேணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, இது இல்லீகல் செட்டில்மெண்ட்டு, நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். அவங்களுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சிட்டிங்க, அதையும் மீறி அவங்க மீது இருக்கக்கூடிய அதிகாரங்களை செலுத்துறீங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மீதியெல்லாம் கொடுக்குறது வார் கிரைம் பண்ணுறீங்க. இது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையும் கூட. அதனால் நீங்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேறணுன்ற மாதிரி இன்று முதல் தரவில், அதாவது விவாதங்கள் அடிப்படையில் முதல்ல ஒரு பிட்டை போட்டு வச்சுருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் இஸ்ரேல் தரப்பில் ஏதாவது பயந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க இதுவே நாங்கள் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, நாங்கள் இது ஒரு பெரிய விஷயமாகவே நாங்கள் மதிக்கலை, நாங்கள் இதை ஏற்றுக்கவும் மாட்டோம், நாங்கள் லீகலாக தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம், இல்லீகலாக ஆக்குபை பண்ணவே கிடையாது, இது எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் அப்படின்னா அவங்க அந்த நிலைகளில் இருந்து எங்களோட மற்ற பகுதிகளில் தாக்கல் நடத்துறது, அடிக்கடி அட்டாக் பண்ணுறது. ஸோ இதற்காக தான் நாங்கள் அங்கே எங்களுடைய பவரை பிரயோகிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. சப்போஸ் அவங்க அன்பு மட்டுமே செலுத்தினாங்கன்னா நாங்களும் அன்பு செலுத்துவோம், அவர்கள் எங்கள் மீது ஆயுதங்களை செலுத்தினால் நாங்கள் ஆயுதங்களை செலுத்துவோம்ன்ற ஆஸ்பெக்டில் யார் சொல்ல வராங்க? இஸ்ரேல் இன்று அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் கூடி இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சரி, இந்த கருத்தை யார் முன்வைக்கிறாங்க, எங்கே நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். சரி, அதை தாண்டி எகிப்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஃபா எல்லை பகுதியில் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வந்திருக்கிறது. ஸோ அதுக்கு எகிப்து தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு டெம்பரரி எய்டு, சும்மா தற்காலிகமாக நாங்கள் ஸ்டே பண்ண வைக்கிறோம், அவ்வளோதான், இது நிரந்தரமெல்லாம் கிடையாது, ரஃபா எல்லை பகுதியிலேருந்து ஒரு தற்காலிகமாக வெளியேற்றி கொஞ்சம் குறிப்பாக மருத்துவ உதவிகளுக்காக நாங்கள் தள்ளி வைக்கிறோன்ற மாதிரி எகிப்து தரப்பில் விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்னு பார்க்கும்போது காசா பகுதிக்குள்ளார நம்ம பார்க்குறோம்ல, ஜாப்லியா கேம்ப், அதாவது காசா பகுதி அந்த சைட்லேருந்து வரலாம், நம்ம நார்த்தன் காசா பகுதியிலேருந்து ஒரு சில இடத்துல சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டால் கூட அந்த இடத்துல ஹமாஸினுடைய மிலிட்டன்ஸ் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ கான்யூனிஸ் பகுதி கூட என்ன அங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குன்னா, முழு கட்டுப்பாடு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை கூட, நசர் மருத்துவமனை தனது கட்டுப்பாட்டுக்கு வரப்பட்டாலும் அதற்கு வெளியில் பெரிய தாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஜெருசலம் பகுதிக்குள்ளார பெரிய ஒரு இராணுவத்திற்கும், இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கும் அங்கே பாலஸ்தீன மக்களுக்கும் பெரிய ஒரு கிளாஷஸ் மாதிரி நடந்திருக்கிறது. நிறைய பேர்த்த இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க, இதுவரை இல்லாத கைதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லெபனானுக்கும் கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது தாக்கல் நடக்கும்போது அவங்க லெபனான் ஹெஸ்புல்லாவிலிருந்து ஒரு 7 நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ATGMS ராக்கெட் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு
இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் அவர்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான புகைப்படங்களும் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றுனா நேற்று டயர் இஸ்ஸோர் அமெரிக்காவுடைய நிலைகள் மீது ஒரு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஆனால் யாருமே இந்த டைம் கிளைம் பண்ணல. ரொம்ப நாளாக அமெரிக்கா நாங்கள் பதில் நடவடிக்கை கொடுக்குறோன்னு சொன்னாங்க, பட் அது யாருமே கிளைம் பண்ணல. ஸோ அல்குவாசம் பிரிகேட் சார்பாக, அல்குவாசம் அப்படின்னா அமாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று ஒரு கட்டடத்துக்குள்ளே நிறைய இராணுவம், இஸ்ரேலினுடைய இராணுவம் உள்ளே இருந்தாங்க. பட் 15 ஆஃபீஸர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்கிறாங்க. நாங்கள் தாக்கல் நடத்தியதில் நிச்சயம் காயமடைஞ்சிருப்பாங்க. இது எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை. நாங்கள் பெரிய தாக்கல் நடத்தியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகமாகிட்டே தான் இருக்கிறது. கான்யூனிஸ் பகுதியை நோக்கி ஆல்மோஸ்ட் படைகள் ஃபுல்லாக நெருக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இன்னும் ஒரு 1 மந்த்து மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், ஒரு கடினமான காலகட்டமாக இருக்க போகிறது. ஹமாஸ் தரப்புக்கும் சரி, இஸ்ரேல் தரப்புக்கும் சரி. ஏன் இஸ்ரேல் தரப்புக்கு பெரிய கடின காலகட்டம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி அவங்க சேஃபாக வெளியேற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய மக்களை எப்படி அவங்க பிடிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னோ தெரியல. ஸோ ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். ஸோ ஹமாஸ் தரப்புலையும் ஆனால் பயந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் பயப்படலை, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறோம், முடிஞ்சால் எங்களை பிடிக்கிட்டுன்ற மாதிரி தான் இன்று வரை சொல்லியிருக்காங்க. அதே தான் அக்டோபர் 7 சொன்ன அதே டைலாக்கை இன்று வரை சொன்னார்களா என்றால் இன்று வரை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நடத்துகிற ட்ரையல் தான், எங்களை முழுமையாலாம் வீழ்த்த முடியாது, முடிஞ்சால் வாங்க பார்த்துக்கலாம், நீங்களாக நிறுத்துகிற வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்திட்டு தான் இருப்போன்ற அதே சேம் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து அதே டைலாக், உங்களை நாங்கள் முழுமையாக முடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம். இது பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. வெளியே இருக்கக்கூடிய மீதி எல்லாம் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க. குறிப்பாக இதை பெருசாக யார் சொல்கிறது அப்படின்னா அல்ஜசீரா சேனல் தான் பெரிய அளவுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தாக்குதல், இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்க தான் இருக்காங்க. மற்ற எந்த சேனலுமே அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு பண்ணல உள்ளே இருக்கக்கூடிய தகவலை பொறுத்த வரைக்கும். சரி, நம்ம இப்போ உக்ரைன்கிட்ட போயிடலாம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்ன ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா, ரொம்ப நாளாக அமெரிக்கா தராமல் இருந்தாங்க. இந்த ATACMS கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எப்பொழுது அவங்க அவடிவுக்கா பகுதியை பிடித்தார்களோ அப்பொழுதே நாங்கள் கொடுக்க வேண்டிய தருணம் வந்து விட்டதுன்னு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்கள். அமெரிக்காவுடைய M270 HIMARSல பொருத்தி தாக்குதல் நடத்தலாம். இதனுடைய வேல்யூ 1 மில்லியன். எவ்வளோ தொலை வரைக்கும் போகும்? 140லேருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அப்போ இது எதுக்காக கொடுக்குறாங்க? கிரிமியா பெனிசுலா இருக்கு இல்லையா, கிரிமியா பகுதி மீது தாக்கல் நடத்துவதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்து அமெரிக்கா சர்வீஸில் இருக்கிறது? 1991 இருக்கிறது. இதனுடைய வெயிட் எவ்வளோ? 1.67 டன் இருக்குது. இது சர்க்குலர் டீவியேஷன் மாதிரி ஒரு 10 மீட்டருக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகளை எடுத்து 3 வகையான தாக்குதல் நடத்தலாம். 3 வகையான தாக்குதலில் பிரித்து நடத்தலாம், 4 நடத்தலாம், ஒரே தாக்குதலாகவும் நடத்தலாம். இது வந்து கைடட் இன்டீரியல் GPS மூலயமா துல்லிய இடத்துல கொண்டு போய் தாக்கல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் ரஷ்யா இதை எப்படி முறியடிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஸோ உக்ரைன் கிரிமியா மீது தாக்கல் நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது என்று கொடுத்துருக்காங்க. ஸோ வார் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதே அமெரிக்கா எடுத்த இன்னொரு முடிவு என்ன அப்படின்னா, இதுவரை ரஷ்யாவுக்கு எதிராக யூரோப்பிய யூனியனில் மட்டும் சுற்றி 100 நியூக்ளியர் வெப்பனை வந்து வச்சுருக்காங்க. அதில் அதிகபட்சம் ஜெர்மனியில் வச்சுருக்காங்க, ஃப்ரான்ஸில் வச்சுருக்காங்க, இத்தாலியில் வச்சுருக்காங்க, துருக்கியில் வச்சுருக்காங்க. இப்போ அதை தாண்டி யூகேலையும் கொண்டு வந்து டெப்ளை பண்ண போகிறாங்க. பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது, இல்லை வந்துட்டுருக்குன்ற மாதிரி இன்னொரு தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதற்காக? சப்போஸ் ரஷ்யா வந்து தாக்கல் நடத்தும் பட்சத்தில் தற்காப்புக்காக வைக்கிறாங்க. தற்காப்புக்காக ஒரு நாட்டுக்கு எதிராக நீங்கள் வைப்பது கரெக்ட் அப்படின்னா, இப்போ ரஷ்யா இன்னொரு செக் வைக்கிறாங்க. இந்த செக் தான் மிகப்பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னென்னா, கியூபாவில் நேற்று போயிட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் அவர்கள் போய் இறங்கிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கியூபாவில் இருக்கக்கூடிய 90 மைல் ஃப்ளோரிடாவை ஒட்டி இந்த சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி யார் ஒப்பந்தம் போட போகிறாங்க? ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட போகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ரஷ்யா அரசல் புரசலாக கியூபானுடைய பாதுகாப்புக்காக, இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம், நம்ம உங்ககிட்ட பெஞ்சில் தான் இருந்தால் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கியூபானுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு போயிட்டு கியூபாக்குள்ளே வைக்கலாம், தேவைப்பட்டால் வைக்க போகிறோன்ற ஒரு டைலாக்கை
இப்போ என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா? குய்யோ முய்யோ கையோ முய்யோன்னு கத்த போகிறாங்க. எப்படி நீங்கள் கியூபாவில் கொண்டு வந்து அணு ஆயுதங்களை வைக்கலாம் அப்படின்னா இப்போ இப்போ தான் ரஷ்யா வந்து கேட்பாங்க, ஐயா சார் நீங்கள் நேட்டோன்ற போர்வையில் நீங்கள் அங்கே கொண்டு வந்து நாங்கள் தாக்கிடுவோன்ற பயத்தில் தற்காப்புக்காக வைக்கிறீங்க, அது நியாயம் என்றால், யூகேல வந்து அணு ஆயுதங்களை வைப்பது நியாயம் என்றால், நாங்களும் கியூபானுடைய தற்காப்புக்காக கொண்டு வந்து வைப்பதில் என்ன தவறு? அப்படியே கொஞ்சம் மெக்சிகோவுக்கு ஒரு 30-40 கொடுத்துட்டு இங்கே ஒரு கியூபாவுக்கு ஒரு 10-20 கொடுத்துட்டாங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும்ல, ரைட்? என்ன டிட் ஃபார் டேட் தான், பழிக்கு பழி தான், நீ அங்கே கொடுத்தா நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்கன்னா ஆளுக்கு வச்சுக்கோங்கப்பா, சும்மா ஒன்று ட்ரையல் பண்ணி பார்க்கலாமேன்னு பட்டன் ஒன்று அழுத்தினா போகிற மாதிரி ட்ரையல் பண்ணி கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை போகுது. ஆனால் இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிச்சயம் கியூபாவில் போயிட்டு அமர்த்தினா மட்டும்தான் அங்கே அமெரிக்காவை கொடுத்தா சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன நியாயம் அவங்க சொன்ன நியாயம் இல்லைன்றதில் யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே இஸ்ரேலுக்குள்ளே இன்று இஸ்ரேல்னு வந்து பாருங்கள், அது ஒன்றும் அங்கேருந்தே வராமல் இருக்கும் பாருங்கள். உக்ரைனுக்குள்ளார இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது இவங்க உக்ரைனுடைய தலைமை அவங்களே சொல்லிட்டாங்க, கியூ போஸ்ட்டே வந்து கீழே இருந்து ரோபோட்டியான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவடிவிக்கா, மர்னிகா, கிரிமினியா, பக்முத் எல்லா பகுதியிலும் பெரிய தாக்குதல், பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்ககிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, உடனடியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி அவசரமாக கேட்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரைபடமும் கீழே இருக்கிற வரைபடம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் எல்லாமே ரஷ்யா நடத்தப்படுகிற தாக்குதல். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த ரஷ்யா இது வந்து ரோபோட்டியன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி நான் போட்டிருந்தேன்ல, அங்கே இருக்கக்கூடிய பகுதி பெரிய தாக்குதல். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று ரஷ்யா நடத்த தாக்குதலுக்கு உக்ரைன் கொஞ்சம் கலங்கிட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போ தான் கொஞ்சம் சொந்த முயற்சியில் ஒரு 5000 ட்ரோன் மாதத்துக்கு ஒரு 5000 ட்ரோன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் அந்த கம்பெனி சுத்தமாக பற்றி எரிஞ்சதாக சொல்லப்படுகிறது. இங்கே இதுதான் கேள்வியே. இங்கே நிறைய நாடு, குறிப்பாக துருக்கி கூட பேராக்டர்னுடைய ட்ரோன் உக்ரைனுக்குள்ளேயே வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லூக்கின் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட நாங்கள் இங்கே வந்து தயாரிக்க போகிறோம், முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ ரஷ்யாவும் சொன்னாங்க, வாங்க உங்களை ஆல்மோஸ்ட் வரவேற்கிறோன்ற மாதிரி தான் சொன்னாங்க. தாக்குதல் இதற்கு மிகப்பெரிய கடும் எதிர்ப்பு, மற்ற எல்லா நிலைகளோடு தாக்குங்க, ஏன் என்னோட ஃப்யூச்சர் அதை தாக்குறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூரோப்பிய யூனியன் சாதாரண ஆளும் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா நம்ம நேட்டோவிலேருந்து தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கணும். சப்போஸ் ஆப்ஷன் பியை வந்து இப்போதே ரெடி பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சும்மா கண்ணு கசக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக நம்மளே ஒரு தனிப்படையை உருவாக்கினா என்ன அப்படின்ற மாதிரி வந்து யோசனை பண்ணியிருக்கிறாங்க. வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் நிஜமாகவே ஆயுத பற்றாக்குறையால் பெரிய அளவுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுனால பிரிவி பலனை அடைகிறதா இல்லையா அமெரிக்கா அப்படின்னா, பிரிவி பலன்களை நிறைய அடைந்திருக்கிறது. அதாவது அமெரிக்கா ஒதுக்கப்படுகிற அமௌண்ட் எல்லாமே சமீபத்தில் கூட அவங்க திருப்பி மினரல்ஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டு முழுக்க எங்கே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க சொந்த கம்பெனிக்கிட்ட காசை கொடுத்துட்டு ஆயுதமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க, அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு ப்ரொடக்ஷனும் உருவாக்கிடுறாங்க. அதுக்கான காசுக்கான பதில் மினரலையும் வாங்கிடுவாங்கன்ற அடிப்படையில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 17.5% 18% 20% வரைக்கும் வளர்ந்துருக்கிறாங்க. கடந்த 20 வருடத்தை விட இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஆயுதத்துறையில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சிகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த 60 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்கல்ல, அந்த 60 பில்லியனுமே முழுமையாக உக்ரைனில் அப்படியே ஜெலன்ஸ்கியோட பாக்கெட்டில் போட்டு அப்படியே பாக்கெட்டில் போட்டுக்கணும்னு நினச்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை இல்லையா. இங்கே அமெரிக்கானுடைய கம்பெனியில் காசை கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணணும், எங்களுக்கு இந்த ஆயுதம்லாம் லிஸ்ட்டு கொடுக்கணும், இவங்க வந்து ஆயுதங்களாக கொடுப்பாங்க. அங்கே காசெல்லாம் வந்து டைரெக்டாக அவர் கையில் கொடுக்க மாட்டாங்களாம். இதுதான் அங்கே பிரச்சனை. கொடுக்குறதும் கடன், இல்லைனா மினரல் எடுத்துப்பாங்க. இதுவுமே வந்து அவங்க கம்பெனி எவ்வளோ ஒரு கிரிமினலாக இருக்காங்க பார்த்தியா. ஆனால் இதே யூரோப்பிய யூனியன் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களன்னா, யூரோப்பிய யூனியன் அந்த அளவுக்கு கொஞ்சம் இல்லை, கஷ்டம். ஏன் அப்படின்னா, யூரோப்பிய யூனியனுடைய ஃபண்டுமே வந்து அமெரிக்காவுடைய நிறைய கம்பெனிகள் தான் கொடுக்குறாங்க. காரணம், யூரோப்பிய யூனியனில் ப்ரொடக்ஷன் யூனிட் அந்த அளவுக்கு இருக்கிறதா, ஆர்டிலரி செல்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் அந்த அளவுக்கு இருக்கான்னா இல்லை. இதுக்கப்புறம் தான் அந்த அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட்டே நாங்கள் தொடங்க போகிறோன்னு சொல்லி ஜெர்மனியில் கூட ஓல் ஷால் சொல்கிறாரு. ஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
எங்ககிட்டயாவது வாங்கி கொடுங்கன்னா அதுவுமே மாட்டேன்றாங்க. அதனால தான் பெரிய அளவுக்கு தடைகளை விதிக்கிறாங்க. இல்லை நம்ம ஃபண்டு அமெரிக்கா எவ்வளோ புத்திசாலியாக அவங்க நாட்டுக்குள்ளேயே அந்த ஃபண்டை போட்டு அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் யூரோப்பிய யூனியனில் அந்த அளவுக்கான ஒற்றுமை இல்லையே அப்படின்னு தனது ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள். சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட முனிச் மாநாட்டில் தடுத்துட்டாங்க. ஆயுதங்கள் அப்படின்னா யூரோப்பியனில் மட்டும்தான் வாங்கணும், அமெரிக்கா மாதிரி வெளியில் வாங்கக்கூடாதுன்ற தடைகள் கூட விதிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், அங்கே இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தது அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். இதில் அமெரிக்காவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு கூட இருக்குங்க. ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. ஓட்டெடுப்பில் 74% அமெரிக்கன் வந்து நம்ம உக்ரைனுக்கு உதவி செய்கிறது கரெக்டு தான், அது வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். 43% பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதில் டபுளாக பிரிக்கணும் அப்படின்னா 81% டெமோக்ராட்டிக் இல்லை நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களாம். 69% ரிப்பப்ளிக் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம உதவி செய்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். உரசரில் வாண்டலையா தீபாரி திருமூத்தோட தங்கச்சி அவர்கள் மீண்டும் அடுத்த கான்சிக்யூட்டிவ் இயர் யூரோப்பிய தலைவருக்கான அப்ளிகேஷனை போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம சொன்ன விஷயத்தை இன்றைக்கி ஆஸ்திரேலியா பாராளுமன்றம் சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்தை நிறைவேற்றி அமெரிக்கா கிட்டேயும் யூகே கிட்டேயும் விக்கிலீக்கோட தலைவர் ஜூலியன் அசாஞ்ச் அவர்களை நீங்கள் விடுதலை பண்ணணும். இதுக்கப்புறமும் நீங்கள் நீதி, நியாயம், நேர்மை அப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, திராவிட மாடல் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நியாயம் இல்லை. அவர் விடுதலை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு இருக்காங்க. திடீர்னு ஏன்ப்பா இந்த வார்த்தையை இப்போ சொன்னீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? இல்லைங்க, டெய்லி இந்த நியூஸை பார்த்து அதை எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சுங்க. திராவிட மாடல் அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. அதை பற்றி பேச வேணாம், நம்ம மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். அது இல்லாமல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். ஹங்கேரியோட கேபினெட்டில் யூஎஸ்னுடைய செனட்டர்ஸ் அர்ஜென்ட்டாக நான் மீட் பண்ணணும், குறிப்பாக ஸ்வீடனை இணைப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி தெரியுது, மீட்டிங் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள், அண்ணன் கொஞ்சம் வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எந்த அண்ணன், யார், ஒரே ஒரு செனட்டர் கூட இங்கே கால் வைக்கணும், வெளியே கிளம்புங்க, யாரையும் நாங்கள் மீட் பண்ணலாம் முடியாது, வேணால் எம்டி சேர் இருக்குது வந்து உட்காந்துட்டு நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்து முடிவெடுத்து அனுப்புகிறோம், அன்றைக்கி சொல்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஹங்கேரி தரப்பில் யூஎஸ்னுடைய செனட்டரை யாரையும் நாங்கள் சந்திக்க விரும்பவில்லை, இது எங்களுக்கும் ஸ்வீடனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, கொஞ்சம் நீங்கள் கோட்டசாமிங்களை வெளியேந்து வேடிக்கை பாருங்கள், ஐ வில் ஹேண்டில் இட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது பெரிய நெருக்கடி தான். ஸோ அமெரிக்கா வந்து எப்படியாவது சீக்கிரமாக ஸ்வீடனை சேர்த்துன்னு நினைக்கிறாங்க. திடீர்னு ஹங்கேரி உள்ள வந்து ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இது பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமைகளை கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னா அதாவது பாகிஸ்தானில் வெளிநாடு பண்டுகளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிப்பாக ஜனவரிலேருந்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட்டு அந்த ஜனவரிக்குள்ள நெகட்டிவில் போயிருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாகிஸ்தான் மீது நம்பிக்கை இல்லாதனால வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்களாம் நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள். அதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது. மார்ச் மாதம் 2022 அந்த அவநம்பிக்கை இப்போ பெரிய அளவுக்கு இல்லை. அந்த நம்பிக்கையிலேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளியேறிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்று தான், ஜெர்மனி வந்து ரஷ்யா கிட்ட ஐ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன், அலெக்சி நாவல்னி எப்படி இருந்தார்ன்றதை எனக்கு நீங்கள் வந்து விளக்கியே தீரணும், இல்லைனா அவ்வளோதான், நான் கோவக்காரன், நான் காலி பண்ணிவிடுவேன், நீங்கள் யாருன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போட்டு தள்ளிட்டு போயினே இருந்தோம், பொய் கணக்கு எழுதிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோன்ற அளவுக்கு ஜெர்மனி பயங்கரமாக ரஷ்யாவை அப்படியே இப்போ விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்து நொறுக்கிடுவாங்க. இப்போ ரஷ்யா அந்த அளவுக்கான கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய மக்கள் அலெக்சி நாவல்னிக்கான அவரை ஆதரித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. 400 மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளார. சரி, அலெக்சி நாவல்னி அவர்களோட உடலை வந்து கொடுக்குறாங்களா இப்போதைக்குன்னா, இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் எங்களுக்கு ஒரு 3-4 மாதம் தேவை, முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு அதை முழு உண்மையை நாங்கள் கொண்டு வந்துட்டு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், அதுக்கான முழு விசாரணையில் இறங்கியிருக்கிறோம் என்று ரஷ்யாவுடைய அரசாங்கம் கூறுகிறது. ஜெர்மனி வேறு கோவப்படுது, என்ன ஆக போகுது தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சார். நன்றி, வணக்கம்.